உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். மனிதர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு தங்களை தாங்களே தாழ்த்திக் கொள்வதுதான். ஒரு கூட்டத்திலோ அல்லது மற்றவர்கள் முன்போ நிற்கும்போது எனக்கு இது வராது, நான் ஒரு சாதாரண ஆள் என்று கூறுவதை முதலில் அடியோடு நிறுத்துங்கள். உங்களை நீங்களே உயர்வாக நினைப்பது கர்வம் அல்ல, அது சுயமரியாதையின் அடிப்படை, எண்ணங்களின் வெளிப்பாடு. நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்களோ அதுவே உங்கள் உடலிலும் பேச்சிலும் முகத்திலும் எதிரொலிக்கும். கண்ணாடி முன் நின்று உங்களை நீங்களே மதிக்கவில்லை என்றால் இந்த சமுதாயம் உங்களை எப்படி மதிக்கும் என்று எதிர்பார்க்க முடியும்? உங்களுக்குள் தாழ்வு மனப்பான்மை இருந்தால் மற்றவர்கள் உங்களை மிக எளிதாக எடை போட்டு உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள். குறைகளை விளம்பரப்படுத்தாதீர்கள். இந்த உலகத்தில் குறைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆனால் உங்கள் குறைகளை நீங்களே மற்றவர்களிடம் ஒருபோதும் கூறக்கூடாது. உங்கள் பலவீனம் மற்றவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். உங்களை விட மற்றவர்கள் உயர்ந்தவர்கள் என்று நீங்களாகவே கற்பனை செய்து கொண்டு அவர்களுக்காக உங்கள் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காதீர்கள். தனித்துவத்தை உணருங்கள். உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான திறமை இருக்கும். அதை அடையாளம் கண்டு அதன் மூலம் உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். அடுத்தவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு பார்த்து வருந்துவதை விடுத்து உங்கள் திறமையின் மீது முழு கவனம் செலுத்துங்கள். உங்கள் மதிப்பு உங்கள் கையில். உங்களுக்கான மதிப்பை நீங்க தான் தீர்மானிக்க வேண்டும், அருகில் இருப்பவர்கள் அல்ல. நான் எதற்கும் சளைத்தவன் அல்ல, எனக்கான பாதையை நான் உருவாக்குவேன் என்ற ஆழமான நம்பிக்கையை உங்களுக்குள் விதையுங்கள். உங்களை நீங்கள் ஒரு அரசனைப் போல அல்லது அரசியைப் போல நடத்தத் தொடங்கினால் மட்டுமே இந்த உலகம் உங்களை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கும். உங்கள் மதிப்பை உணரும் போது மற்றவர்களிடம் கெஞ்சிப் பெறும் அங்கீகாரம் உங்களுக்கு தேவைப்படாது. எல்லாவற்றுக்கும் ஆம் என்று சொல்லாதீர்கள். தேவையற்ற அச்சம். நாம் இல்லை என்று சொன்னால் மற்றவர்கள் நம்மை தவறாக நினைத்து விடுவார்களோ, நம்மை விட்டு விலகிச் சென்று விடுவார்களோ, அல்லது உறவு முறிந்து விடுமோ என்ற பயத்தில்தான் பல நேரங்களில் நமக்கு சற்றும் பிடிக்காத விஷயங்களுக்கும் சரி என்று தலையாட்டுகிறோம். இப்படி செய்வது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம். சாணக்கியரின் பாம்பின் உதாரணம். நஞ்சில்லாத ஒரு பாம்பு தான் யாருக்கும் தீங்கு செய்யாத நல்ல பாம்பு என்று அமைதியாக இருந்தால் ஊரில் உள்ள சிறுவர்கள் கூட அதை கல்லால் அடித்துக் கொள்ள பார்ப்பார்கள். அந்த பாம்பு உயிர் வாழ வேண்டும் என்றால் தன்னிடம் நஞ்சு இல்லாவிட்டாலும் யாராவது அருகில் வரும்போது தலையை தூக்கிச் சீர வேண்டும். அப்போதுதான் மக்கள் பயந்து விலகுவார்கள். மனித சமுதாயமும் அப்படித்தான். நீங்கள் எப்போதும் அமைதியாக மற்றவர்கள் சொல்வதற்கெல்லாம் சம்மதம் தெரிவித்துக் கொண்டிருந்தால் உங்களை அனைவரும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். மதிப்பை தக்க வையுங்கள். சந்தையில் ஒரு பொருளின் வரத்து குறைவாக இருக்கும் பொழுதுதான் அதன் மதிப்பு அதிகமாக இருக்கும். தங்கம் குறைவாக கிடைப்பதால் தான் அதன் விலை அதிகம். இரும்பு எல்லா இடங்களிலும் கிடைப்பதால் அதன் மதிப்பு குறைவு. அதுபோல நீங்கள் மற்றவர்கள் அழைத்தவுடனே எந்த மறுப்புமின்றி ஓடிப்போய் நின்றால் இரும்பை போல உங்கள் மதிப்பும் மலிவாகிவிடும். இவனுக்கு வேறு வேலையே இல்லை, கூப்பிட்டால் வருவான் என்று உங்களை மிகச் சாதாரணமாக எண்ணிவிடுவார்கள். மறுக்க பழகுங்கள். பணியிடமாக இருந்தாலும் சரி, உறவினர்கள் மத்தியிலும் சரி. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அல்லது உங்களுக்கு வேறு வேலை இருந்தால் அதை முகத்திற்கு நேராக ஆனால் நாகரிகமாக என்னால் இப்பொழுது இதை செய்ய முடியாது என்று சொல்ல பழகுங்கள். முதல் முறை அப்படி சொல்லும் போது உங்களுக்குள் ஒரு சிறிய குற்ற உணர்வு எழலாம். ஆனால் நீங்கள் இல்லை என்று சொல்ல பழகும் போதுதான் உங்களுடைய நேரத்தின் அருமையும் உங்களுக்கான தனிப்பட்ட எல்லைகளும் மற்றவர்களுக்கு புரியும். இவன் எல்லாவற்றுக்கும் உடன்பட மாட்டான், இவனிடம் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற மரியாதையும் ஒரு விதமான கட்டுப்பாடும் அவர்கள் மனதில் தானாகவே உருவாகும். உங்கள் பலவீனங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள். நமது வாழ்வில் நாம் செய்யும் உணர்வு பூர்வமான மிகப்பெரிய பிழை ஒருவருடன் சற்று நெருக்கம் ஏற்பட்டுவிட்டால் உடனே நமது மனதை முழுமையாக திறந்து வைத்து விடுவதுதான். பரிதாபத்தை தேடாதீர்கள். கடந்த கால தோல்விகள், நமது அச்சங்கள், குடும்பச் சண்டைகள் என அனைத்தையும் மற்றவர்கள் காது கொடுத்து கேட்கிறார்கள் என்பதற்காக கொட்டி தீர்த்து விடுவோம். அவர்கள் நம்மை புரிந்து கொண்டவர்கள் என்ற நம்பிக்கையில் அவர்களின் அனுதாபத்தை பெறுவதற்காக நமது குறைகளை சொல்லிக் கொண்டே இருப்போம். ஆனால் இந்த உலகம் பலவீனமானவர்களை ஒருபோதும் மதிக்காது, அவர்களை மேலும் நசுக்கவே நினைக்கும். சாணக்கியரின் எச்சரிக்கை. மிக நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் சரி, உங்களின் ஆழமான ரகசியங்களையோ அல்லது பலவீனத்தையோ அவனிடம் ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏனெனில் காலம் மாறும்போது இன்று உங்களுடன் இருப்பவன் நாளை உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடும். இதுதான் மனித இயல்பு, எதிரிக்கான ஆயுதம். அப்படி ஒரு நெருங்கிய நபர் எதிரியாக மாறும்போது அவனிடம் இருக்கும் மிகப்பெரிய ஆயுதமே நீங்கள் முழு நம்பிக்கையுடன்
அவனிடம் பகிர்ந்த உங்களின் பலவீனங்கள் தான் உங்களை எதை கூறினால் வீழ்த்த முடியும். உங்களின் எந்த பக்கத்தை தாக்கினால் நீங்கள் உடைந்து போவீர்கள் என்பது அவனுக்கு துல்லியமாக தெரியும். தக்க நேரம் வரும்போது பலர் முன்னிலையில் உங்களை அவமானப்படுத்த அந்த பலவீனத்தையே அவன் பயன்படுத்துவான். உங்கள் கையை வைத்தே உங்கள் கண்ணை குத்திக் கொள்வதற்கு இது சமம். அந்த ஆயுதத்தை அவனிடம் கொடுத்ததே நீங்கள்தான். புதிராக வாழுங்கள். உங்களுக்குள் ஏதேனும் பயமோ அல்லது குறையோ இருந்தால் அதை உங்கள் மனதிற்குள்ளேயே பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அதை எப்படி சரி செய்வது என்று தனியாக அமர்ந்து சிந்தியுங்கள். மற்றவர்கள் முன்னிலையில் எப்போதும் ஒரு பாறையைப் போல உறுதியாக நில்லுங்கள். உங்கள் மனதிற்குள் என்ன ஓடுகிறது, உங்களின் அடுத்த நகர்வு என்ன என்பதை யாராலும் கணிக்க முடியாத அளவிற்கு நீங்கள் ஒரு புதிராகவே வாழ வேண்டும். நீங்கள் உங்களின் பலவீனத்தை வெளிக்காட்டாத வரை இந்த உலகம் உங்களிடம் மிகுந்த கவனத்துடனும் மரியாதையுடனும் மட்டுமே பழகும். உங்கள் ரகசியங்கள் உங்கள் நெஞ்சுக்குள்ளேயே புதைந்து கிடக்கட்டும். அளவுக்கு அதிகமாக பேசாதீர்கள். சிலரை நீங்கள் கவனித்திருக்கலாம். எங்கு சென்றாலும் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் ஓய்வில்லாமல் பேசிக்கொண்டே இருப்பார்கள். தங்களுக்கு தெரிந்த விஷயம் தெரியாத விஷயம் என அனைத்திலும் தேவையில்லாமல் தலையிடுவார்கள். இப்படி அளவுக்கு அதிகமாக பேசும்போது ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை சாணக்கியர் தெளிவாக கூறுகிறார். வார்த்தைகளின் மதிப்பு குறையும். நீங்கள் இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருந்தால் உங்கள் வார்த்தைகளுக்கான மதிப்பு முற்றிலும் குறைந்துவிடும். நீங்கள் எவ்வளவு நல்ல கருத்துக்களை சொன்னாலும் இவன் எப்போதும் இப்படித்தான் பேசிக்கொண்டிருப்பான் என்று மக்கள் உங்களை மிகச் சாதாரணமாக எண்ணி ஒதுக்கி விடுவார்கள். ஆற்றல் சேமிப்பு. அதிகமாக பேசுபவன் தன் அறிவை இழக்கிறான், மௌனமாக இருப்பவன் தன் ஆற்றலை சேமிக்கிறான் என்பது சாணக்கியரின் கூற்று. அதிகமாக பேசும்போது நம்மை அறியாமலேயே பல பொய்களை சொல்ல நேரிடும், அல்லது மற்றவர்களை பற்றிய தேவையற்ற வதந்திகளை பேச நேரிடும். இறுதியில் ஏதேனும் ஒரு சிக்கலில் தேவையில்லாமல் சிக்கிக்கொள்ள நேரிடும். கம்பீரமும் கவனமும். நீங்கள் வார்த்தைகளை குறைத்து பேசும்போது உங்களின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தனி கம்பீரம் கிடைக்கும். ஒரு கூட்டத்தில் நீண்ட நேரம் அமைதியாக இருந்துவிட்டு இறுதியில் ஒரே ஒரு வரியில் உங்கள் கருத்தை சொன்னால் அங்கிருப்பவர்கள் அனைவரும் அதை மிகுந்த கவனத்துடன் கேட்பார்கள். ஏனென்றால் நீங்கள் எப்போதாவது தான் பேசுவீங்க. உங்க பேச்சில ஏதோ ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும் என்று அவர்கள் உறுதியாக நம்புவார்கள். கணிக்க முடியாத தன்மை. நீங்கள் அமைதியாக இருக்கும் போது உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உங்கள் மீது ஒரு சிறிய பயம் கலந்த மரியாதை தோன்றும். இவன் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறான், இவன் மனசுக்குள் என்ன திட்டமிடுகிறான் என்று அவர்கள் சிந்திக்க தொடங்குவார்கள். ஒரு மனிதனை மற்றவர்களால் எளிதில் கணிக்க முடியவில்லை என்றால் அவனுக்கான முக்கியத்துவம் சமுதாயத்தில் தானாகவே அதிகரிக்கும். எனவே வார்த்தைகளை கஞ்சத்தனமாக பயன்படுத்துங்கள். தேவைப்படும் இடங்களில் மட்டுமே அளவோடு பேசுங்கள். உங்கள் மௌனமே பல இடங்களில் உங்களுக்கான மரியாதையையும் அதிகாரத்தையும் தேடித்தரும். யாருக்காகவும் உங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள். நமது வாழ்வில் நாம் செய்யும் மிகவும் பரிதாபமான செயல், ஒருவருக்கு நம்மை பிடிக்க வேண்டும் என்பதற்காக நமது அடிப்படையான இயல்பை முழுமையாக மாற்றிக்கொள்வதுதான். போலி முகமூடி அணியாதீர்கள். அவர்களுக்கு இந்த மாதிரி உடை அணிந்தால் பிடிக்கும் என்பதற்காக நமக்கு விருப்பமில்லாத உடைகளை அணிவது. அவர்கள் இப்படி பேசினால் விரும்புவார்கள் என்பதற்காக நமது குரலையும் பேசும் விதத்தையும் மாற்றிக்கொள்வது, மற்றவர்களுக்காக நமது கொள்கைகளையும் லட்சியங்களையும் விட்டுக் கொடுப்பது என பலரும் தங்களை ஒரு போலி மனிதராக மாற்றிக்கொள்கிறார்கள். மற்றவர்களை கவர்வதற்காக போலி முகமூடி அணியாதீர்கள். அந்த முகமூடி என்றாவது ஒரு நாள் கழன்று விழும்போது உங்களின் மதிப்பு முற்றிலும் அழிந்துவிடும். சுவாரஸ்யம் குறையும். சாணக்கியர் இதை பற்றி மிக தெளிவாக கூறுகிறார். நீங்கள் யாருக்காக உங்களை மாற்றிக்கொள்கிறீர்களோ அவர்கள் உங்களை ஒருபோதும் மதிக்க மாட்டார்கள். ஏனால் நீங்கள் அவங்களுக்காகத்தான் தாளம் போடுகிறீர்கள் என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவர்கள் எப்படி ஆட்டி வைக்கிறார்களோ அப்படி நீங்கள் ஆட வேண்டிய நிலை வரும். ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு உங்கள் மீதான ஈர்ப்பு முழுமையாக குறைந்துவிடும். இவன் நாம் சொல்றதை கேட்கும் ஒரு சாதாரண ஆள்தானே என்று எண்ணி உங்களை ஒதுக்கி விடுவார்கள். தனித்துவமே அழகு. உங்களுடைய தனித்துவமே உங்களின் மிகப்பெரிய அழகு. நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, அல்லது உங்களால் தாய்மொழி மட்டுமே சிறப்பாக பேச முடிந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களை அப்படியே பெருமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் நான். என்னை பிடித்தால் என்னுடன் இருங்கள், பிடிக்கவில்லையா தாராளமாக நீங்கள் விலகிச் செல்லலாம் என்ற மிடுக்கு உங்களிடம் இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்காக மாற வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையான மரியாதை. நீங்கள் நீங்களாகவே உங்களின் இயல்பான குணத்துடன் இருக்கும்போதுதான் உங்களுக்கான உண்மையான மரியாதை கிடைக்கும். உங்களின் அந்த உண்மையான குணத்தை பார்த்து உங்களுடன் இருப்பவர்கள்தான் நிலையான உறவுகள். உங்கள் சுயமரியாதையையும் தனித்துவத்தையும் எக்காலத்திலும் விட்டுக் கொடுக்காதீர்கள். நீங்கள் நீங்களாக கம்பீரமாக நிற்கும்போது
உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்களின் நேர்மையை பார்த்து வியந்து போவார்கள். கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்தாதீர்கள். நமது முதுகில் கடந்த காலம் என்ற பெரும் சுமையை சுமந்து கொண்டு இன்று வரை அதற்காக அழுது கொண்டிருப்பவர்களே இங்கு அதிகம். இது வாழ்க்கையின் மிக முக்கியமான, ஆனால் பலர் செய்ய தவறும் ஒரு பாடமாகும். முடிந்து போன கதை. அவர்களுக்கு நான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து விட்டேனே, அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று பழைய நினைவுகளையே எண்ணி தங்களை தாங்களே சித்திரவதை செய்து கொள்வார்கள். சாணக்கியர் கூறுவது போல, கடந்த காலம் என்பது முடிந்து போன ஒரு கதை. அதை உங்களால் ஒரு நூலளவு கூட மாற்ற முடியாது. நடந்ததை நினைத்து தொடர்ந்து வருந்துவது என்பது இறந்த உடலுக்கு உயிர் கொடுக்க முயற்சிப்பதற்கு சமம். நீங்கள் எவ்வளவுதான் அழுதாலும் நடந்தவை நடந்தவையாகவே தான் இருக்கும். மற்றவர்களுக்கு கொண்டாட்டம். நீங்கள் கடந்த காலத்தை நினைத்து சோர்ந்து போய் முடங்கி கிடக்கும்போது இந்த உலகம் உங்களை பார்த்து கேலிதான் செய்யும். உங்களை ஏமாற்றியவர்கள், உங்களை மதிக்காமல் சென்றவர்கள் அனைவரும் தூரத்திலிருந்து பார்த்து சிரிப்பார்கள். நான் விலகிச் சென்ற பிறகு இவன் எப்படி அழுகிறான் பார் என்று அவர்களின் கர்வம் மேலும் அதிகரிக்கும். நீங்கள் அவர்களுக்கு இன்னமும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் இதற்கு அர்த்தம். பாடத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். கடந்த காலத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் பாடம் மட்டுமே. ஒருவரை நம்பினீர்கள், அவர் ஏமாற்றிவிட்டார். இதிலிருந்து இனிமேல் யாருக்கும் அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்ற பாடத்தை மட்டும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பழைய பக்கங்களை கிழித்து எரிந்துவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி தைரியமாக நகருங்கள். வெற்றியே சிறந்த தண்டனை. உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் எவ்வளவு சிறப்பாக உருவாக்குகிறீர்கள் என்பதில்தான் உங்களின் உண்மையான வெற்றி அடங்கியுள்ளது. நீங்கள் நிமிர்ந்து நின்று உங்கள் இலக்கில் முழு கவனம் செலுத்தி மிகப்பெரிய உயரத்தை அடையும் பொழுது அன்று உங்களை சாதாரணமாக எண்ணி ஒதுக்கியவர்கள் உங்கள் முன் தலைகுனிந்து நிற்பார்கள். அதுவே நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் ஆகச்சிறந்த தண்டனை. அதே சமயம் உங்களுக்கான ஆகச்சிறந்த மரியாதையும் அதுதான். வாழ்க்கை மிகவும் குறுகியது. இதுல யாருக்காகவும் உங்களுடைய சுயமரியாதையையும் சந்தோஷத்தையும் அடமானம் வைக்காதீர்கள். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பதைப் போல அளவுக்கு மிஞ்சிய முக்கியத்துவமும் உங்களின் மதிப்பை முற்றிலுமாக அழித்துவிடும். அன்பு காட்டுங்கள், ஆனால் அதில் உங்களுக்கான ஒரு எல்லை இருக்கட்டும்.